ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்குறோம். சூப்பரான சைட் டிஷ் ரெசிபிங்க. ஒரு காளானையும் உருளைக்கிழங்கையும் வச்சு சூப்பரான சைட் டிஷ் செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் காளான், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம். அளவுகள் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வாணலி வச்சுருங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். நான் பெரிய வெங்காயம், அதாவது மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு எண்ணெய் சூடேறினதும் அதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்திக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. குயிக்காக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடும். பாருங்கள், இந்த அளவு கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 10-20 செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி, அதாவது மீடியம் சைஸில் 2 தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் பெப்பர் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் பெப்பரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திக்கிட்டேங்க. இப்போ நல்லா மசாலா நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல மசாலா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதாவது பெரிய சைஸாக உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். ஒன்று போதுமான அளவாக இருக்கும். நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட் 200 கிராம் காளான், அதையும் பொடியாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் மசாலா போதுமான அளவு இருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு வேக விடுங்க. 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மூடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சுங்க. அருமையான நம்மளுடைய சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களாவே தெரியும், அடி பிடிக்கலை. ஏன்னா இடையில ஒரு 2 தடவை கிளறி விட்டுட்டு மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சப்பாத்திக்கு, பூரிக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்லாம். தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு தடவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ரெசிபிங்க. காளானும் உருளைக்கிழங்கையும் வச்சு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.